இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துடுச்சுன்னா என் வாழ்க்கை முழுமையாயிடும் அப்படி நினைச்ச தருணங்கள் எத்தனை இருக்கும்? ம் நிறையவே இருக்கும். ஆமா. அது ஒரு புது வேலையா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு புது மாடல் காரா இருக்கலாம், இல்ல சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற ஒரு அங்கீகாரமா கூட இருக்கலாம். அது அடைஞ்ச அந்த ஒரு நொடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா சரியா ஒரு வாரம், இல்ல, ஒரு மாசம் கழிச்சு. கரெக்ட், ஒரு மாசம் கழிச்சு அந்த சந்தோஷம் எங்க போச்சுன்னு கவனிச்சிருக்கீங்களா? மறுபடியும் வேற ஏதோ ஒன்ன தேடி நம்ம மனம் ஓட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா. இந்த ஒரு முடிவில்லாத ஓட்டத்தை தான் நாம வாழ்க்கை அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். சரி, இதை நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவாவே பார்ப்போம். நாம இன்னைக்கு ஆழமா அலச போற விஷயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. ஆமா. பதில அது வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூல ஆதாரம் ராமலிங்க அடிகளார் எழுதிய ஞானசரியை தொகுப்பிலிருந்து 23வது பாடல். இந்த குறிப்பிட்ட பாடலை நாம இன்னைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. பொதுவாவே பழமையான தத்துவ பாடல்கள் அப்படின்னாலே அது ஏதோ உலகத்தை விட்டு விலகி காட்டுல போய் தவம் செய்யறத பத்தி பேசும் அப்படின்னு தான் நம்மில பலரும் நினைப்போம். எனக்கும் ஆரம்பத்துல அந்த எண்ணம் தான் இருந்தது. ஆனா இந்த பாடல் அப்படிப்பட்டது கிடையாது. இது மனித மனத்தோட ஆழங்களை, அதோட அன்றாட மாயைகளை ரொம்ப கூர்மையா சுட்டி காட்டுற ஒரு உளவியல் பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன். உண்மைதான். ஒரு மனிதன் எப்படித்தான் சொந்த அறியாமையிலிருந்து விடுபடுறது, எந்த விதமான மனத்தடைகளும் இல்லாம முழுமையான ஒரு சுதந்திரத்தோடு வாழ்வது எப்படி அப்படிங்கறத ரொம்ப சாதாரண மனிதர்களுக்கும் புரியும் வகையில இது விளக்குது. அதனாலதான் இந்த பாடல் எனக்கு ரொம்பவே நெருக்கமா தோணுது. சரி, இப்போ நாம பாடலோட முதல் வரிக்கு வருவோம். பொருட்டலனும் போகமெல்லாம் பொய்யாம். அதாவது நாம தினமும் தேடி ஓடுகின்ற இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி சேர்த்து வைக்க துடிக்கிற உலக போகங்கள் எல்லாமே பொருளற்றவை, பொய்யானவை அப்படின்னு நேரடியா சொல்றாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான். ஆமா. இத படிக்கும் போதே ஆரம்பத்துல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. என்னடா இது, நாம ஆசைப்படுறது எல்லாமே பொய் அப்படின்னு இவ்ளோ கடுமையா சொல்றாரே அப்படின்னு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா நம்முடைய தற்கால நுகர்வு கலாச்சாரம், அதாவது கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை இதை விட அழகா யாராலும் விமர்சிக்க முடியாதுன்னு தோணுது. நீங்க சொன்ன அந்த நுகர்வு கலாச்சார உதாரணம் மிக சரியானது. நவீன உளவியல்ல இத ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஹெடோனிக் ட்ரெட்மில். ஆமா, அதாவது ஒரு ட்ரெட்மில்ல நாம எவ்வளவு வேகமா ஓடினாலும் இருந்த இடத்திலே தான் இருப்போம் இல்லையா? அதுபோலத்தான் நமது ஆசைகளும். ஒரு ஆசை நிறைவேறணும்னே மனம் உடனே அடுத்த ஆசையை நோக்கி ஓடத் தொடங்கும். அந்த தற்காலிக இன்பங்களை தான் அவர் போகம் அப்படின்னு சொல்றாரு. அவை நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது, அதனால அவை பொய்யாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இங்க ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் இதை ஏதோ ஒரு குருட்டு மத நம்பிக்கையின் அடிப்படையிலையோ இல்ல யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவோ சொல்லல. அடுத்த வரியை கவனிச்சா அது நமக்கு நல்லா புரியும். இங்கிது நான் புகழுவதென் நாடொரும் புந்தையிற் கண்டதுவே. எக்ஸாக்ட்லி. அந்த வரிதான் ஒட்டுமொத்த பாடலுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான தன்மையை கொடுக்குது. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் புத்தியில, ஏன் அறிவில, என் தினசரி அனுபவத்துல நான் நாள்தோறும் உணர்ந்து கண்ட உண்மை இது அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு பகுத்தறிவு சார்ந்த தேடல். இவை கொண்டு நான் தினமும் என் மனதை ஆராய்ந்து பார்த்தேன், இதுதான் உண்மை அப்படிங்கறத என் புத்தியால் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. ஒரு ஆய்வாளன் எப்படி தன் பரிசோதனை கூடத்துல தரவுகளை வச்சு ஒரு முடிவுக்கு வருவானோ, அதே போல தன் சொந்த மனதையே ஒரு பரிசோதனை கூடமா மாற்றி அதுல எழும் ஆசைகள், அது தரும் தற்காலிக இன்பங்கள், அதுக்கு பின்னாடி வர்ற ஏமாற்றங்கள் அனைத்தையும் தன் புத்தியால தர்க்க ரீதியா ஆராய்ந்திருக்காரு. அறிவின் தெளிவில்லாம மாயை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத மிக ஆணித்தரமா இங்க பதிவு செய்றாரு. இதை இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட அன்றாட வாழ்வில நீங்க மிக முக்கியமானது இது நடந்தா என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நம்பி துரத்துன விஷயங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த இலக்க அடைஞ்சோன்னே சில நாட்கள்லயே அது சாதாரணமான ஒரு விஷயமா மாறியிருக்கும். கண்டிப்பா. அந்த தருணங்கள்ல உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு வெறுமைய, அந்த ஏமாற்றத்தை தான் இந்த பாடல் பொய்யாம் அப்படின்னு சுட்டி காட்டுது. நாமெல்லாம் நமக்கு தெரியாமலேயே ஒரு மாய வலைக்குள் சிக்கி எது நிஜமான சந்தோஷம் அப்படின்னு தெரியாமலே ஓடிட்டு இருக்கோம். உண்மைதான். சரி, இப்போ இந்த உலக இன்பங்கள் எல்லாம் மாயை, இது ஒரு முடிவில்லாத ஓட்டம் அப்படிங்கறத நாம புத்தியால உணர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து என்ன? இதிலேயே உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? இதுக்கான பதில அவர் அடுத்த வரியில வைக்கிறாரு. மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதள கலவே. ஆமா, இது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நம்ம கொண்டு செல்லுது.
மருட்டுலகீர் அப்படின்னா மாயையில், அதாவது ஒரு விதமான மயக்க நிலையில் வாழும் மக்களே அப்படின்னு அர்த்தம். ம். அவர் இந்த உலகை ஒரு இருட்டுலகம் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இதை நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த இருட்டு அப்படிங்கிறது இங்க வெளிச்சம் இல்லை அப்படிங்கறத குறிக்கல, மாறாக அது நம்முடைய அறியாமையை குறிக்குது. ஒரு இருட்டு அறைக்குள் நாம இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு அப்படின்னு பயப்படுவோம். ஆமா, ஒரு பிரமை மாதிரி. அதே போலதான் அறியாமை அப்படிங்கிற இருள் இருக்கும்போது பொய்யான இன்பங்களை நிஜம் அப்படின்னு நம்பி நம் வாழ்நாளையே வீணடிக்கிறோம். அப்படி அந்த அறியாமையிலேயே உழன்று அதிலேயே உணர வாழ்நாளை முடித்துக்கொண்டு மடிவது ஒரு மனித பிறவிக்கு அழகல்ல அப்படின்னு அவர் கூறுவது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு அழைப்பு. ஆமா, மடிவது அழகல்லவே அப்படிங்கிற வார்த்தைகள்ல மனித பிறவியின் சாத்தியக்கூறுகள் மேல அவருக்கு இருக்கிற ஒரு அதீத நம்பிக்கை நமக்கு தெரியுது. அதாவது மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு, நாம எதையெல்லாம் சாதிக்க முடியும். ஆனா நாம சின்ன சின்ன மாயைகள்ல சிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். அப்படிப்பட்ட நாம இந்த சின்ன மாயைகளில் சிக்கி அழிவது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அப்படிங்கறத ஒரு ஆதங்கத்தோட சொல்றாரு. இத இன்றைய நவீன வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தோம்னா, நாம நம்முடைய சொந்த அறியாமையாலேயே உருவாக்கி கொண்ட எக்கோ சேம்பர்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு அதிலேயே வாழ்ந்து முடிச்சிடுறோம் அப்படிங்கறது எவ்வளோ பெரிய உண்மை. ரொம்ப சரியான ஒப்பீடு. சரி, இந்த இருட்டுலைகளில் மடிவது அழகல்ல அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர மாற்று வழி என்ன? அடுத்த வரியில அதற்கான விடைய முன்வைக்கிறாரு. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வமின். மரணமிலா பெருவாழ்வு. இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்ன? மனிதர்களுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் தானே. அப்புறம் எப்படி மரணமில்லாத வாழ்வு சாத்தியம்? இது ஏதோ உடலை அழியாம பாதுகாக்கிற ரசவாத வித்தியா? பலரும் அப்படி தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாடலோட உளவியல் பின்னணியை நம்ம பார்த்தோம்னா, மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது உணர்வு நிலை சம்பந்தப்பட்டது. ஓ, உணர்வு நிலை. ஆமா, ஒருவன் அறியாமை இருளிலிருந்து விழித்தெழுந்து அறிவின் உச்சத்தை அடைந்து தன்னை முழுமையாக உணர்ந்து விட்டால் அவனுக்குள் இருக்கும் நான் அப்படிங்கிற அகங்காரம் அல்லது ஈகோ முழுமையா அழிந்து விடுகிறது. எப்போது ஈகோ அழிகிறதோ அப்போது அவனுக்கு மரணம் குறித்த பயம் இருப்பதில்லை. அதாவது இழப்பதற்கு எதுவுமில்லைங்கிற நிலை. எக்ஸாக்ட்லி. சாதாரண மனிதர்கள் மரணத்தை பார்த்து பயப்படுறது தங்கள் உடலையோ அல்லது தாங்கள் சேர்த்த சொத்துக்களையோ இழந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா இவை எல்லாமே மாயை, தற்காலிகமானது அப்படின்னு உணர்ந்த ஒருவனுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த எல்லையற்ற விழிப்புணர்வு நிலையே அவர் பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாரு. அது மரணத்தை கடந்த ஒரு நிலை. அப்படியென்றால் மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிறது மரணத்தை தள்ளி போவது அல்ல, மரணம் குறித்த பயத்தையே அழிப்பது. இது மிக ஆழமான ஒரு புரிதல். கண்டிப்பா. சரி, இது தத்துவார்த்தமா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனிதன் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு பற்பல பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருவன் எப்படி இந்த நிலையை அடைய முடியும்? அதற்கான நடைமுறை பாதை என்ன? அதற்கான விடையாகத்தான் அடுத்த வரி வருது. பொருட்டிரஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின். உண்மையான பொருள் புதிந்த சுத்த சன்மார்க்க நெறியில் உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்த சிவ சன்மார்க்கம் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? வார்த்தைகளை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கோட்பாடு போல தோணலாம். ஆனா அது அப்படி கிடையாது. சன்மார்க்கம் அப்படின்னா சத் மார்க்கம், அதாவது உண்மையின் பாதை. அதுவும் எத்தகைய பாதை? பொருட்டிரஞ்சேர், அதாவது உண்மையான அர்த்தம் பொதிந்த பாதை. ஆமா, முதல் வரியில உலக போகங்களெல்லாம் பொருட்டல்ல, அதாவது பொருளற்றவை அப்படின்னு சொன்னாரு. இப்போ உண்மையின் பாதையை பொருட்டிரஞ்சேர் அப்படின்னு சொல்றாரு. சரியா கவனிச்சிருக்கீங்க. சுத்த சிவா அப்படிங்கிறது எந்த விதமான கலப்படமும் இல்லாத தூய்மையான உச்சகட்ட விழிப்புணர்வை குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கையின் போலியான விஷயங்கள் எல்லாம் விலக்கிட்டு எது உண்மையானதோ எது நிலையானதோ அந்த பாதையில் உங்கள் மனதை செலுத்துங்கள் அப்படின்னு அர்த்தம். இத நடைமுறையில எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு அடுத்த வரியில அவர் ஒரு மிக அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு. சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே. இந்த வரி என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. சிற்சபை அமுதத்தை அருந்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. சிற்சபை அப்படின்னா என்ன? அது எங்கோ வெளியே இருக்கிற ஒரு இடமா? இல்ல, சிற்றபை அப்படிங்கிறது நமக்குள் இருக்கும் ஒரு களம். சித் அப்படின்னா அறிவு அல்லது விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சபை அப்படின்னா ஒரு வெளி அல்லது களம். அப்படின்றால் சிற்றபை அப்படிங்கிறது நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த தூய்மையான அறிவு களம். ஓ, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தளம்.
ஆமா, மனித மனம் எப்போதுமே வெளியே உள்ள விஷயங்களை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கு. அதை நிறுத்தி உள்நோக்கி திரும்பி நமக்குள் இருக்கும் அந்த ஆழ்ந்த அமைதியை, அறிவின் தெளிவை நாம உணரும்போது அங்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அதைத்தான் அவர் அமுதம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த அறிவு களத்துல கிடைக்கிற தெளிவ அமுதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரி. ஆனா அது எப்படி அருந்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ற இடத்துல தான் நான் ரொம்ப வியந்து போனேன். அவரு ஒற்றை வார்த்தையில சொல்றாரு, அன்புடனே. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி. முதல்ல இருந்து அறிவு, புத்தி, அறியாமை, சன்மார்க்கம் அப்படின்னு மிக தீவிரமான அறிவுபூர்வமான தத்துவங்களை பேசிட்டு வந்தவர் அந்த ஞான அமுதத்தை பருக தேவையான அடிப்படை தகுதியா அன்பை முன் வைக்கிறாரு. இது ஏன் அவ்வளோ முக்கியம்? அறிவுக்கு அன்பு எதுக்கு தேவைப்படுது? இது ஒரு மிக சிறந்த கேள்வி. ஏன்னா வெறும் அறிவுபூர்வமான தேடல் மட்டுமே ஒரு மனிதனை முழுமையாக்கி விடாது. அறிவு அப்படிங்கிறது பல நேரங்கள்ல வறண்டதாக, வெறும் தர்க்கமாக அல்லது ஈகோவை வளர்க்கும் ஒன்னாக மாறிவிட வாய்ப்பு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். ஆமா, அந்த அகங்காரம் அறிவினால் வரலாம். ஆனா அந்த அறிவோடு அன்பு கலக்கும்போதுதான் அது ஞானமாக மாறுது. இருட்டுலகத்திலிருந்து வெளியே வர உங்களுக்கு அறிவு தேவை. ஆனா அந்த மரணமில்லா பெருவாழ்வில் நுழைய அன்பு அடிப்படை தேவையாக இருக்கு. இது ஒரு சாதாரண அன்பு கிடையாது இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த அன்பு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தின் மீதோ அல்லது நண்பர்கள் மீதோ மட்டும் காட்டும் சாதாரண அன்பு கிடையாது. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதும் சக உயிர்கள் மீதும் காட்டப்படும் ஒரு நிபந்தனையற்ற விரிவடைந்த அன்பு. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்வோம். அன்பு இல்லாம அந்த சிற்றபை அமுதத்தின் உண்மையான சுவையை ஒருபோதும் நம்மால் உணர முடியாது. இது இன்றைய சூழலுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. பல நேரங்கள்ல நாம அறிவையும் அன்பையும் எதிர்த்துருவங்களாகவே பாக்குறோம். அறிவு இருந்தா அங்க அன்பு இருக்காது அப்படின்னும், ஒருத்த அன்பா இருந்தா அவன் அறிவாளியா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை நாம கட்டமைச்சு வச்சிருக்கோம். அந்த பிம்பத்தை தான் இந்த பாடல் உடைக்குது. ஆமா, அறிவின் உச்சமோ அன்பின் ஆழமோ எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைந்து மனிதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லுது அப்படிங்கறத இந்த பாடல் மிக தெளிவா காட்டுது. அந்த அன்போட கூடிய ஞானத்துல தான் நம்முடைய சுயநலம் முழுமையாக கரையுது. உண்மைதான். நீங்க அந்த நிபந்தனையற்ற அன்போடு அறிவின் களத்தில் நுழையும் போது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையிலான இடைவெளி முழுமையா குறைஞ்சு விடுகிறது. நீங்க வேறு, உலகம் வேற அப்படிங்கிற நிலை மாறி எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்குது. சரி, இப்படி நாம அன்போடு அந்த ஞான அமுதத்தை அருந்திய பிறகு என்ன நடக்கும்? இதனுடைய இறுதி இலக்கு தான் என்ன? இவ்வளோ முயற்சிகள் செய்து அறிவை வளர்த்து அன்பை பெருக்கிக் கொண்டால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உச்சபட்ச பலன் என்ன? இதோ அடுத்த வரி மிக கம்பீரமா பதில் சொல்லுது. அருட்டிரஞ்சேர்ந்து தென்னியவாறு ஆடுமினோ. ஆமா, அருளின் திறத்தோடு இணைந்து நீங்கள் எண்ணியவாதே சுதந்திரமாக இயங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு மனுஷன் அடையக்கூடிய முழுமையான விடுதலைய பத்தி பேசுது. நீங்க குறிப்பிட்ட அந்த சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. சாதாரண நிலையில வாழும்போது நாம எவ்வளவுதான் சுதந்திரமாக இருப்பதா நினைச்சாலும் உண்மையில நம்ம பல கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளால் கட்டப்பட்டு கிடக்கிறோம். சமூகத்தின் கட்டுப்பாடுகள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற பயம். ஆமா, எதிர்காலம் குறித்த கவலை, நமது சொந்த ஈகோ என பல தடைகள் நம்மை நினைத்தபடி செயல்பட விடாம தடுக்குது. ஆனா அந்த அறியாமை இருளை விட்டு விலகி அன்போடு ஞான அமுதத்தை அருந்தி விழிப்புணர்வு அடையும் போது நாம அருள் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறோம். அந்த அருள் அப்படிங்கறது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அருள் அப்படிங்கிறது ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வர ஒரு மேஜிக் கிடையாது. அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான இயல்போடு நாம ஒன்றிணைந்து செயல்படும் நிலை. அந்த நிலையில் உங்களுடைய ஆசைகளும் ஈகோவும் உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெளிவானதாக, தடையற்றதாக இருக்கும். அதனாலதான் எண்ணியவாறு ஆடுமினோ அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தோன்றியபடி முழுமையான சுதந்திரத்தோட இயங்குங்க. இத கேட்கும்போதே ஒரு பறவை தன் கூண்டை உடைத்து கொண்டு எல்லையற்ற மானத்துல பறப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. அதுதான் அந்த உண்மையான விடுதலை. ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. நான் அப்படி முழு சுதந்திரத்தோடு என் எண்ணப்படியே இந்த சமூகத்துல செயல்படும்போது என்ன இந்த உலகம் எதிர்க்காதா? இவ என்ன சமூகத்தின் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாம தனக்கு பிடிச்சபடி இயங்குறான் அப்படின்னு எனக்கு தடைகள் வராதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளோ எழலாம். இயல்பான ஒரு கேள்விதான் இது. அதற்கான பதிலத்தான் அவர் பாடலின் இறுதி வரியில மிக ஆழமா பதிவு செய்றாரு. நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மட்டிலையே. இது மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் நம்பிக்கை சாசனம் என்றே சொல்ல வேண்டும். ஒருவன் உண்மையான ஞானப்பாதையில் செல்லும்போது உலகம் அவனை என்ன செய்யும் அப்படிங்கிற பயம் பலருக்கும் இருக்கும்.
ஆனா இந்த பாடல் மிக தெளிவா சொல்லுது. ம் நீங்கள் அந்த அருளின் நிலையை, அதாவது ஈகோ இல்லாத தூய அன்பும் அறிவும் கலந்த அந்த உச்ச நிலையை அடைந்து விட்டால் உங்களை தேடி உங்களை நாடி வருபவர்களே இருப்பார்களே தவிர உங்களை எதிர்த்து நின்று தடுப்பவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு மாபெரும் உத்தரவாதத்தை அளிக்குது. ஏன்னா அந்த நிலையில நாம யாருக்கும் எதிரானவரா இருக்க மாட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் அன்பின் அடிப்படையில தான் இருக்கும். உண்மையான அன்பையும் தெளிவான அறிவையும் யாரால் எதிர்த்து நிற்க முடியும்? இதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு தேவையா சொல்லுங்க? நாம அறியாமை அப்படிங்கிற இருட்டுல இருக்கும்போது தான் எல்லாத்துக்கும் பயப்படுறோம். நமக்கு நாமே பல எதிரிகளை கற்பனை செஞ்சுக்கிறோம். எல்லாரும் நமக்கு தடையாக இருப்பதாக நினைக்கிறோம். ஆனா அந்த ஒளியின் நிலைய, அந்த சுத்த சன்மார்க்க நிலைய நாம் அடைந்து விட்டால் பிரபஞ்சமே நமக்கு வழிவிடுது. ஆமா, எதிர்ப்புகள் எல்லாம் தானாகவே காணாமல் போய் அந்த சுதந்திரம் முழுமையடையுது. உங்களை தடுப்பதற்கு வெளியே எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கறத உணர்வது எவ்வளவு பெரிய நிம்மதி! உங்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையே எந்த தடையும் இல்லை. உங்களை எதிர்க்கும் சக்தி இந்த அண்டத்திலேயே இல்லை அப்படிங்கறதத்தான் நின்று தடுப்பவர் மற்றிலேயே அப்படின்னு உறுதியா கூறுறாரு. ஒட்டுமொட்டு பாகல் மருந்தும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மைய கருத்தும் இதுதான். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ இயந்திரத்தனமாக பிறந்து ஆசைகளுக்கு பின்னால் ஓடி ஏமாற்றங்களை சந்தித்து இருட்டிலேயே முடிந்து போகும் ஒரு குறுகிய பயணம் கிடையாது. உண்மையான அறிவும் நிபந்தனையற்ற அன்பும் இணையும் போது எந்த ஒரு தடையும் இன்றி முழுமையான சுதந்திரத்தை இந்த வாழ்விலேயே ஒருவரால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாபெரும் உண்மையை இந்த பாடல் நிலைநிறுத்துது. இந்த விடுதலை ஏதோ கற்பனையானது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த முயற்சியாலும் தன் புத்தியின் தெளிவாலும் அடையக்கூடிய ஒரு சாத்தியமான நிலை என்பதைத்தான் இது நமக்கு மிக அழுத்தமா உணர்த்துது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த முழு பயணத்தையும் ஒரு முறை நாம சுருக்கமா திரும்பி பார்ப்போம். நாம வாழ்க்கையில மிக முக்கியம் அப்படின்னு நினைச்சு ஓடிக்கொண்டிருக்கிற பொய்யான உலக போகங்களை நமது சொந்த புத்தியாலேயே ஆராய்ந்து உணர்ந்து அவற்றை விளக்க சொல்லுது இந்த பாடல். அர்த்தமற்ற மயக்கங்கள் நிறைந்த இருட்டுலகை விட்டு வீழ்த்தெழுந்து வெளியேற சொல்லுது. உண்மையான பொருளை தரும் பாதையில் இணைந்து நமக்குள் இருக்கும் அறிவு களத்தில் அன்போடு விழிப்புணர்வு என்னும் அமுதத்தை அருந்த சொல்லுது. ஆமா, அப்படி செஞ்சா பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆற்றல் நம்மோடு இணையும். அதன் பிறகு எந்த ஒரு தடைகளும் இன்றி நாம எண்ணியபடியே முழுமையான சுதந்திரத்தோடு இந்த மரணமிலா பெருவாழ்வில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தை இந்த 8 வரிகளுக்குள் அவர் நம் கண்முன் விருத்து சென்றிருக்காரு. உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க ஆழமான பார்வை. இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். இந்த பாடல் மிகத் தெளிவா உங்களை தடுப்பவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு கூறிவிட்டது. அப்படியென்றால் அன்புடன் அந்த அறிவின் அமுதத்தை அருந்தி சுதந்திரமான மரணமிலா பெருவாழ்வை நோக்கி நகர முடியாம உங்களை இன்று வரை தடுத்துக் கொண்டிருக்கும் அந்த இருட்டுலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியே சமூகத்தில் இருக்கிறதா? இல்ல, உங்களுக்குள்ளேயே உங்கள் சொந்த ஈகோவாலும் அறியாமையாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உறுதியாக கட்டமைத்து வைத்திருக்கும் மாயையான எண்ணங்கள்தானா? இது சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான அறிவுபூர்வமான தேடலில் நாம் சந்திப்போம்.